அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 to 6 ராகு காலத்தை மறந்துடாதீங்க. தசமி திதியுடன் வந்திருக்கிறது இந்த ராகு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அருமையான ஒரு நல்ல நாள், சுபமுகூர்த்தம் கூட. அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 4:30 மணிக்கு போய் காலபைரவருக்கு விளக்கு போடுங்க. அதே போல் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்க. திருப்பூரில் சோழாபுரி அம்மன் கோயிலில் ராகுகேது பூஜை நடக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க போய் அதில் கலந்துங்க. ராகு பகவானுக்கு இதில் வழிபடாத புற்றிற்கு பால் ஊற்றும் பொழுது இந்த கரையான்கள் இதை சாப்பிட்டு உங்களுக்கு வெளிச்சம் காட்டுவார். அதனால் ராகு பகவானை மறந்து விடாதீர்கள். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அருமையான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் இரவு 10:28 வரைக்கும் தசமி, அதன் பின்பு ஏகாதசி, பிற்பகல் 12:33 வரைக்கும் திருவோணம், அதன் பின்பு அவிட்டம், மாலை 3:41 வரைக்கும் சாத்தியம் நாம யோகம். யோகாதிபதி நட்சத்திரம் பரணி, யோகி சுக்கிர. அவயோக நட்சத்திரம் விசாகம், அவயோகி குரு. அதன் பின்பு சுபம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை, யோகி சூரியன். அவயோக நட்சத்திரம் அனுஷம், அவயோகி சனி பகவான். காலை 10:13 வரைக்கும் வணிசை கரணம் சூரியன். அதன் பின்பு இரவு 10:28 வரைக்கும் பத்திரை கரணம் கேது. அதன் பின்பு பவகரணம் செவ்வாய். வாங்க கிரக சூழ்நிலையெல்லாம் பார்க்கலாம். மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், சனி, புதன் எல்லோரும் ஒன்றாக மீனத்தில் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. மூன்றாம் ஜாமம் 4ஆம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 10ஆம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கட்கிழமை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி. முக்கியமான வேலைகள், முக்கியமான நபர்கள் சந்திப்பு, முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அன்றாட வேலைகள், கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள். புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம். அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது, மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமமும் நடை 50% வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன்
75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம், உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது, 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.